உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் குறித்து அவதூறாக பேசியதாக உதயநிதி மீது தாவேகா சார்பில் புதிய புகார் ஒன்று எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. புகாரின் அடிப்படையில் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். தற்பொழுது உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். சங்கீதா, வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. அதாவது, விவசாயிகள் போராட்டத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய புகாரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது மாநில மகளிர் ஆணையம் உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் மாநில மகளிர் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் திமுக சார்பில் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மேடையில் பேசிய உதயநிதி ஒரு சர்ச்சைக்குரிய இரட்டை அர்த்த கருத்தை தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையாக்கப்பட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தாவேகா சார்பில் இது குறித்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி மேலும் ஒரு புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் என்பது தேசிய மகளிர் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை விசாரித்த தேசிய மகளிர் ஆணையம் இது குறித்து விசாரணை மேற்கொண்டது. அந்த விசாரணையின் அடிப்படையிலேயே இந்த பரிந்துரையை தேசிய மகளிர் ஆணையம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு தொண்டர்கள் கோஷமிட்ட போது அந்த ஒரு கருத்தை அவர் தெரிவித்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கருத்து அந்த குறிப்பிட்ட அந்த நடிகைக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் இது பெண்களுக்கு எதிரான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து என்ற அடிப்படையிலேயே இந்த பரிந்துரையை தேசிய மகளிர் ஆணையம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மகளிர் ஆணையம் இதில் தலையிட்டு உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் இந்த பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன்.